3 மாவட்டங்களுக்கான மிக அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் வாபஸ். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டது. திருவண்ணாமலையில் மலையுச்சியில் சுமார் 80 அடி தூரத்திலிருந்து பாறை உருண்டு விழுந்து விபத்து. பாறை விழுந்ததில் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் பணி தீவிரம். திருவண்ணாமலையில் மலையிலிருந்து உருண்டு வந்த பாறை வீடுகள் மீது விழுந்த சம்பவம். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் திருவண்ணாமலை விரைவு. ஊட்டி மலை ரயில் சேவை 3 நாட்களுக்கு ரத்து. தொடர் மழை பொழிவு மற்றும் நாளை கனமழைக்கான எச்சரிக்கை காரணமாக அறிவிப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் ஃபெஞ்சல் புயல் நகர்வுகளை துல்லியமாக கணிக்க தவறிவிட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பரபரப்பு குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை விழுப்புரம் பயணம். மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்கிறார். விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக மாவட்ட நிர்வாகங்கள் உத்தரவு. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் எனவும் மாவட்ட நிர்வாகங்கள் விளக்கம். புதுச்சேரியில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. சென்னை பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு. திருவள்ளுவர், அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. ஃபெஞ்சல் புயலால் மெரினா கடற்கரையில் விதவிதமாக கரையொதுங்கிய குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என மாநகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை. சாத்தனூர் அணையில் 28,500 கன அடி நீர் திறப்பு. அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை நெருங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஃபெஞ்சல் புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. புயல் வலுவிழந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் நீடிக்கும் மழை. ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் ஆய்வு. முகாம்களில் உள்ள பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மீத்தேன் திட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அரங்கேற்றிய நாடகத்தை டங்ஸ்டனிலும் திமுக செய்கிறது. அண்ணாமலை விமர்சனம். கனமழை பெய்து வரும் நிலையில் நாளை ஏற்காடு வருவதை சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும். சேலம் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தல். பாஜக ஆட்சியில் சில கோடீஸ்வரர்களுக்கே பொருளாதார பலன்கள் கிடைக்கின்றன. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நவம்பரில் 1.82 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தை விட 8.5% உயர்வு. ஐசிசி புதிய தலைவராக ஜெய்ஷா பதவியேற்பு. முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து. இந்தியா கம்போடியா தொடக்க கூட்டு ராணுவ பயிற்சி தொடக்கம். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ப்ரோ கபடி லீக் தொடர். தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி தபாங் டெல்லி வெற்றி.